पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने। नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। हरिः ओं तत्सत्। ஹரே கிருஷ்ணா. நேற்று பார்த்ததுல பாகவதம் என்ன ஞாபகம் இருக்கு பார்க்கலாமா? ஒரு பாயிண்ட் சொல்லலாமா? ஆன்மீகத்தை ஒருபோதும் கலங்கப்படுத்தவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு சொன்னதா அதை பார்த்தோம். அப்புறம் 2.23 நீங்க எக்ஸாம்பிள் சொன்னீங்க மாதாஜி, அது எங்க சொல்றாங்க? ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவானுடைய அந்த உடல்ல ஏற்பட்ட காயங்கள் அப்படிங்கிறது நாஸ்திகர்களை குழப்பறதுக்காக உள்ளது. பகவானை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ மாதாஜி, நைஸ் பாயிண்ட். அப்புறம் கலியுகத்தில் நாமரூபமாக கிருஷ்ணர் வந்துள்ளார். கலிகாலே நாமரூபே கிருஷ்ண அவதாரே. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது ஒவ்வொருத்தரோட ஆசையை மட்டும் அழிக்க முடியாது, ஆனா தூய்மைப்படுத்த முடியும். பகவானை வந்து நம்ம ரொம்ப அவரோட இது பண்ணி நம்ம ஜபம் பண்ணான்னா தூய்மைப்படுத்தலாம். அவர் பகவான் இதுல ஈடுபடணும், அவரோட சேவையில ஈடுபடும் போது ஈடுபடணும், நம்ம ஆசைகள் தூய்மை. தேங்க்யூ பிரபு. அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? பகவானை அன்பினால் மற்றும் காப்பி பண்ணுங்க. பகவானை அன்பினால் மட்டும் சாட்சியமாக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பீஷ்மதேவரின் மரணம். அந்த பகுதியில் நம்ம பீஷ்மருடைய பிரார்த்தனைகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நேற்று ஒரு அற்புதமான இந்த காட்சியை நம்ம பார்த்தோம். பீஷ்மன் ஞாபகம் வச்சுக்கிறார். அதாவது அந்த போர்க்களத்துல இந்த குதிரையெல்லாம் ஓடி எங்க எவ்வளோ கலைபரமா இருக்கும். அப்போ அந்த புழுதியெல்லாம் பறந்து கிருஷ்ணருடைய கேசம் என்ன ஆயிருக்கான், அப்படியே சாம்பல் நிறமா இருக்கான். அவருடைய முகத்துல வியர்வை முத்துக்கள் அரும்பி இருக்கான். அப்போ அந்த களைப்பு, அது மட்டும் இல்லாம பீஷ்மர் விட்ட அம்புகளால அவருடைய உடல்ல இருக்கிற காயங்கள் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ அழகா இருக்கார் கிருஷ்ணர் அப்படின்னு பீஷ்மதேவர் கண்ணு முன்னாடி அந்த போர்க்கள காட்சியை கொண்டு வந்து காமிக்கிறார். ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க கிருஷ்ணரை ரொம்ப அனுபவிச்சது யார் அப்படின்னா பீஷ்மர் தான். ஏன் அப்படின்னா அவர் வந்து எதிர்த்தாப்புல இருந்தார், அர்ஜுனன் பின்னாடி இருந்தார். அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு பின்னாடி இருந்தார். அவரால் கூட கிருஷ்ணருடைய அழகை பார்க்க முடியல. யார் நல்லா பார்த்து அனுபவிச்சதுன்னா பீஷ்மர் தான். ஏன்னா அவர் வந்து எதிர்த்தாப்புல இருந்து சண்டை போட்டதுனால முழுக்க முழுக்க அவர் தான் கிருஷ்ணருடைய அழகை அனுபவிச்சார். இல்லைன்னா இப்படி இவ்வளவு நுணுக்கமா வர்ணிக்கிறார். அவருடைய முகத்துல வேர்த்த அந்த வேர்வை முத்துக்களை முதற்கொண்டு அவர் வந்து சொல்றாரு இல்லையா. அப்போ எந்த அளவுக்கு பீஷ்மர் அனுபவிச்சு பார்த்திருப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அவரோட ட்ரெஸ் முதற்கொண்டு அவர் கிளீனா எந்த ஆடை அணிஞ்சிருந்தீங்க எல்லாம் சொல்றார் எல்லாம் சொல்றார் இல்லையா.
ரவிகர கௌர வராம்பரம் தத்தானே அப்படின்னார். அப்படி அந்த சூரிய ஒளியில இந்த மாதிரி அந்த தங்கம் எப்படி ஜொலிக்குமோ அந்த மாதிரி பீஷ்மதேவருடைய அந்த மஞ்சள் நிற பட்டாடை, கிருஷ்ணருடைய மஞ்சள் நிற பட்டாடையை பார்த்து பீஷ்மர் வந்து அதையும் வர்ணிச்சார். இன்னைக்கு நாம பார்க்க போறது 35வது ஸ்லோகம். சபதி சகிவச்சோ நிசம்ய மத்தியே ச நிஜ பரயோர் பலயோர் ரதம் நிவேஸ்ய ஸ்தவதி பர சைனிகாயுரக்ஷணாம் கிருதவதி பார்த்த சகே ரதி மமாஸ்து. முதல்ல விஜய சகே, இப்போ என்ன சகே ஆச்சு? பார்த்த சகே. எல்லாமே அர்ஜுனன் தான். ஒவ்வொரு பேரா சொல்றார். எப்படி பகவத்கீதையில பகவான் சில சமயங்கள்ல கிருஷ்ணரை வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை ஒரு சில சமயங்கள்ல எப்படி கூப்பிடுறார்? கௌந்தையான்னு கூப்பிடுறார். ஒரு சில சமயங்கள்ல பார்த்தா அப்படின்னு கூப்பிடுறார், மகாபாகோ அப்படி கூப்பிடுறார். ஒரு பெயர்களை மாத்தி மாத்தி சொல்றார். அந்த மாதிரி இங்கேயும் வந்து பீஷ்மர் வந்து முதல்ல விஜய சகே அப்படின்னு சொன்னாரு, இப்போ பார்த்த சகே அப்படின்னு சொல்றார். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதிராச பக்திவேதாந்த சுவாமி. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது நெருங்கிய நண்பனின் உத்தரவை ஏற்று அர்ஜுனுடைய சேனைக்கும் துரியோதனின் சேனைக்கும் மத்தியில் தேரை ஓட்டினார். அங்கிருந்த சமயத்தில் தமது கருணை மிகுந்த பார்வையினால் எதிரில் உள்ள படைப்பிரிவினரின் ஆயுளை குறைத்து விட்டார். எதிரியின் மீது பார்வையை செலுத்தியே இதை அவர் சாதித்து விட்டார். அந்த கிருஷ்ணரின் மீது என் மனம் நிலை கட்டும். ரத்தம் ஸ்தாபயமே அச்சுதா அப்படின்னு சொன்னார் இல்லையா அர்ஜுனன். 2 படைகளுக்கு நடுவுல கொண்டு போய் என்னுடைய தேரை நிறுத்துங்க கிருஷ்ணா அப்படின்னு சொன்னார். சோ அப்படி கொண்டு போய் நிறுத்தும் போதே கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டார்? எல்லாரையும் பார்க்கறது மூலமாவே எல்லாருடைய ஆயுளையும் குறைச்சிட்டாராம். அப்போ இதை கேட்கிறவங்களுக்கு பக்தர்களா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப பயமா இருக்கும் இல்லையா? என்னடா இது, கிருஷ்ணர் முன்னாடி போய் நின்னா நம்ம ஆயுள் குறைஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருக்கலாம். ஆனா பக்தர் அல்லாதவங்களுக்கு பகவான் மரண ரூபத்துல வரத்தான் போறார். பக்தர்களுக்கு பகவான் ரொம்ப இனிமையான ஷியாமசுந்தர ரூபத்துல இருக்கார். ஸோ இந்த குருக்ஷேத்திர போரை வந்து சரியான முறையில நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாதான் பகவான் எதுக்காக இதை பண்ணார் அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது அவங்க அதர்மத்து பக்கம் போய் என்ன பண்ணாங்க? தர்மவான்களை கஷ்டப்படுத்தினாங்க. அதனால பகவான் பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக இந்த யுத்தத்தை ஏற்பாடு பண்றார். அதே சமயத்துல இதே அதர்மவான்கள் அவங்களுடைய கர்ம விதிப்படி இறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க செய்த பாவத்துக்கு அவங்க என்ன மாதிரி நரகத்தை போய் அனுபவிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா பகவான் முன்னாடி இறந்ததுனால எல்லாருக்கும் வைகுண்டம் கிடைச்சது. யாருக்கு? அதர்மவான்களுக்கு வைகுண்டம் கிடைச்சது. இதுதான் நம்ம வந்து பகவானுடைய கிருபா, கருணையை நம்ம பார்க்கணும். அவர் ஆயுள குறைச்சிட்டார் அப்படின்னா எப்படி குறைச்சார்? அவங்களுக்கு வைகுண்ட பிராப்தியை கொடுத்தார். பொருளுரை சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? சம்பூர்ண மாதாஜி. ஓகே, சித்ரா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். பகவத்கீதையில் 1.21 to 25 அர்ஜுனன் குறையற்றவராக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இரு படைகளுக்கும் நடுவில் தேரை நிறுத்தும்படி உத்தரவிட்டார். போரில் தாம் சந்திக்க வேண்டிய எதிரிகளை பார்வையிட்டு முடிக்கும் வரை அங்கேயே நிற்கும்படி அர்ஜுனன் அவரை கேட்டுக்கொண்டார். பகவான் அவ்வாறு கேட்டுக்கொள்ளப்பட்ட உடனேயே அவர் ஒரு சேவகரை போல் அதை அவர் செய்து முடித்தார். மேலும் எதிரிகளின் பக்கம் உள்ள முக்கியமானவர்களை சுட்டிக்காட்டி இதோ பீஷ்மர், இதோ துரோணர் என்றெல்லாம் கூறினார். பகவான் பரமபுருஷர் என்பதால் அவர் ஒருவருக்கும் சேவகர் அல்ல. ஆனால் அவரது தூய பக்தரிடமுள்ள அசாதாரணமான கருணையினாலும் பாசத்தாலும் சில சமயங்களில் அவர்களது உத்தரவுகளை ஒரு சேவகனை போல் நிறைவேற்றுகிறார். தந்தை முன் சிறு குழந்தையின் உத்தரவை நிறைவேற்றி மகிழ்வதைப் போலவே பக்தரின் உத்தரவை நிறைவேற்றுவதில் பகவான் மகிழ்ச்சி அடைகிறார். பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையில் உள்ள உன்னதமான தூய அன்பினால் மட்டுமே இது சாத்தியமாகும். பீஷ்ம தேவர் இவ்வுண்மையை நன்கு அறிந்திருந்தார். எனவேதான் பகவானை அவர் அர்ஜுனனின் நண்பர் என்று அழைத்தார்.
பகவான் அவரது கருணை மிகுந்த பார்வையால் எதிரி பிரிவினரின் ஆயுளை குறைத்து விட்டார். குருஷேத்திர போர்க்களத்தில் கூடியிருந்த எல்லா வீரர்களும் மரணத்தின் போது பகவானை நேரடியாக கண்டதால் முக்தி அடைந்தனர் என்று கூறப்படுகிறது. ஆகவே அர்ஜுனனுடைய எதிரிகளின் ஆயுளை அவர் குறைத்து அர்ஜுனனின் நன்மைக்காக அவர் பாரபட்சமாக நடந்து கொண்டார் என்றாகாது. எதிரி பிரிவினரிடம் அவர் உண்மையாகவே கருணை கொண்டிருந்தார். ஏனெனில் சாதாரண குடும்ப வாழ்வில் அவர்கள் இறந்து போயிருந்தால் அவர்களுக்கு முக்தி கிடைத்திருக்காது. மரண வேளையில் பகவானை தரிசித்து ஜட வாழ்விலிருந்து விடுதலை அடைவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகும். எனவே பகவான் மிகவும் நல்லவராவார். எல்லோருடைய நன்மைக்காகவுமே அவர் அனைத்தையும் செய்கிறார். வெளிப்பார்வைக்கு அவரது நெருங்கிய நண்பன் அர்ஜுனனின் வெற்றிக்காகவே அவர் அப்படி செய்தார் என்பது போல் காணப்பட்டாலும் உண்மையில் அது அர்ஜுனனுடைய எதிரிகளின் நன்மைக்காகவே ஆகும். பகவானின் திவ்யமான செயல்கள் எதிரிகளின் திவ்யமான செயல்கள் இத்தகையவை ஆகும். மேலும் இதை புரிந்து கொள்பவர்களும் கூட இந்த ஜட உலகை விட்ட பின் முக்தி அடைவார்கள். பகவான் பரம பூரணமானவராகவும் எப்பொழுதும் மிக மிக நல்லவராகவும் இருப்பதால் எச்சூழ்நிலையிலும் பகவான் எந்த தவறையும் செய்வதில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வீடியோ ஆன் நீங்க ரொம்ப கருணையோட இன்னைக்கு வீடியோ எல்லாம் ஆன் பண்ணிட்டீங்க. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. எப்படி இருக்கு உங்களை பாக்குறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. யாருமே தெரியாம முகம் யாரு எப்படி இருப்பாங்க ஒண்ணும் தெரியாம குரலை மட்டும் கேட்டுட்டு இருக்கேன். தவறுதான் மாதாஜி, தவறுதான் இல்ல. ஓகே, உங்க விருப்பம். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்க பகவான் ரொம்ப ரொம்ப நல்லவர். இந்த ஒரு பாயிண்ட நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். பகவான் மிக மிக நல்லவர். பிரபுபா சொல்ற யாருக்கும் எந்த தீங்கும் பகவான் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்ற. சோ ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் என்ன பேசுறாங்க, பாண்டவர்களுக்கு பகவான் நிறைய நன்மை பண்ணதாகவும் கௌரவர்களை ஏமாத்தினதாகவும் மக்கள் பேசிக்கிறாங்க. ஆனா சாதாரணமா எல்லாரும் ஒரு நாள் மரணம் அடைஞ்சேதான் ஆகணும். அந்த மாதிரி அவங்க மரணம் அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த குருட்சேத்திர யுத்தத்துல இருந்த அந்த அத்தனை பேரும் மரணம் அடைஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க செய்த பாவங்களுக்கு உண்டான பலனை தான் அவங்க அனுபவிக்கணும். யாருக்கும் முக்தி எல்லாம் கிடைச்சிருக்காது. ஆனா பகவான் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் முக்தியை கொடுக்கிறார். அதான் நம்ம இங்க ரொம்ப விசேஷமா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம எல்லாரையும் கொண்டுட்டார் பகவான். பார்வையினாலே அவங்களை ஆயுள குறைச்சிட்டார். அப்போ அர்ஜுனனுக்கு பெரிய வீரன் அப்படிங்கிற அந்த புகழையும் கொடுக்கிறார். பழியெல்லாம் தான் ஏத்துக்கிறார். ஏமாத்துனதா, நிறைய சித்து வேலை பண்ணதா, அந்த பழியெல்லாம் தான் ஏத்துக்கிட்டு பக்தனுக்கு என்ன கொடுக்கிறார், பெரிய புகழை கொடுக்கிறார். அர்ஜுனன் காண்டீபதாரி, இந்த குருட்சேத்திர யுத்தம் அப்படிங்கிறது அர்ஜுனன் வெற்றி அடைந்தார் அப்படின்னு சொல்லி அவருக்கு பெரிய புகழையும் கொடுக்கிறார். இதனால்தான் பகவான் பக்த வத்சலன். எல்லா கெட்ட பேரையும் தான் வாங்கிக்கிறார். ஆனா புகழை தன்னுடைய பக்தனுக்கு கொடுக்கிறார். எப்படி இருக்கார் பாருங்க பகவான். அவருடைய கருணை எப்படி இருக்கு, நாம அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு தலைவனுடைய முக்கியமான குணம் அது. தனக்கு கீழே இருக்கிறவங்க தப்பு செய்யும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தவறை தன்னுடைய தவறா ஏத்துக்கணும். அப்பதான் கீழே இருக்கிறவங்களுக்கு தாங்கள் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு தெரியும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ரொம்ப கரெக்டு, என் கீழே இருக்கிறவங்க எல்லாம் தப்பு அப்படின்னாங்கன்னா தலைவராகவே இருக்க முடியாது. ஸோ பகவான் அந்த ஒரு இதை வெளிப்படுத்துறார். அந்த எல்லா பழி பாவம் எல்லாத்தையும் தான் ஏத்துக்கிட்டு அர்ஜுனனுக்கு பேர் புகழை கொடுக்கிறார். அடுத்த ஸ்லோகம் போலாம். வியவஹித பிரதனா முகம் நிரீக்ஷ்ய ஸ்வஜனவதா விமுகஸ்ய தோஷ புத்யா குமதிம் அஹரத் ஆத்மவித்யயாய சரணரதி பரமஸ்ய தஸ்ய மேஸ்து. அடுத்து என்ன சொல்றார், போர்க்களத்தில் தனக்கு முன்னிருந்த வீரர்களையும் சேனாதிபதிகளையும் பார்வையிட்ட அர்ஜுனன் அறியாமையினால் கலக்கமடைந்ததாக காணப்பட்ட பொழுது பகவான் அவருக்கு ஆன்மீக அறிவை புகட்டி அவரது அறியாமையை களைந்தார். அவரது தாமரை பாதங்கள் எப்பொழுதும் என்னை கவர்ந்தெழுக்கும் பொருளாக அமையட்டும். சோ இங்க என்ன சொல்றார் பகவான், அதாவது பகவானுடைய என்ன லீலையை சொல்றார் அப்படின்னா, பகவத்கீதையை உபதேசம் பண்ண லீலையை சொல்றார். அர்ஜுனன் கலக்கம் அடைந்திருந்த போது பகவான் அவருக்கு பகவத்கீதை உபதேசம் பண்ணார் இல்லையா, அந்த லீலை ஞாபகம். பகவத்கீதை எல்லாரும் கேட்டிருக்காங்க, அங்க இருந்த எல்லாரும் கேட்டாங்க.
ஸோ அந்த ஞாபகம் வச்சுக்கிறார். ஸோ பிரபுபாத் இதில் வந்து நமக்கு பகவத்கீதையில் இருக்கிற இதெல்லாம் சொல்ல போகிறார். அதுக்கப்புறம் போன பொருளுரையில் ஒரு கேள்வி இருந்தது. இந்த கேள்வி கேட்டுருவோமா இப்போ? பகவானின் திவ்யமான செயல்கள் இத்தகையவே ஆகும். மேலும் இதை புரிந்து கொள்பவர்களும் கூட இந்த ஜட உடலை விட்ட பின் முக்தி அடைவார்கள். இது என்ன ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார் பகவான்? எந்த ஸ்லோகத்துல? திவ்யம் ஜென்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைவாமேதி சோர்ஜுனா. இல்லையா? பகவானுடைய அந்த லீலைகள் எல்லாம் திவ்யமானதுன்னு புரிஞ்சுக்கணும். குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. திவ்யமானதுன்னு புரிஞ்சுக்கணும். எப்போ நம்ம பகவான் செய்யறது எல்லாமே சரி அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ அப்பவே நமக்கு என்ன கிடையாது? புனர்ஜென்மம் கிடையாது. பகவான் அடையலாம். 4.9. பிரபுபா இந்த ஸ்லோகத்தை so many times கோட் பண்றார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 தடவை கோட் பண்ணிருப்பேன் இந்த ஸ்லோகம். பிரபுபாவுக்கு ரொம்ப இஷ்டமான ஸ்லோகம். எத்தனை அதனால பிரபுபாத் என்ன பண்றார்? பகவானுடைய அந்த செயல்களை விரிவா நமக்கு எடுத்து கொடுக்கிறார். பகவான் மிக மிக நல்லவர், கிருஷ்ணர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு எடுத்து சொல்ற மாதிரி எடுத்து சொல்றார். கிருஷ்ணர் ரொம்ப நல்லவர், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் அப்படின்னு எடுத்து சொல்றார். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே என்ன பண்ணலாம்? புனர்ஜென்மன வித்தியதே, நமக்கு இன்னொரு ஜென்மம் கிடையாது. இந்த பொருளுரை யார் படிக்கிறீங்க? நெக்ஸ்ட் சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஓ, சாந்தி மாதா ரைஸ் பண்ணல, சாரி. ஹரே கிருஷ்ணா ரைஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகே, படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். பொருளுரை: அரசர்களும் சேனாதிபதிகளும் போர் வீரர்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதுவே உண்மையான போர் முறையாகும். அன்றைய அரசர்களும் சேனை தலைவர்களும் பேரளவில் மட்டுமே உள்ள இக்காலத்தைய தலைவர்களையோ அல்லது தற்காப்பு அமைச்சர்களையோ போன்றவர்கள் அல்ல. போர் வீரர்கள் நேருக்கு நேராக யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர்கள் வீட்டில் இருக்க மாட்டார்கள். இது இன்றைய குடியரசின் சட்டமாக இருக்கலாம். ஆனால் உண்மையான அரசாட்சி ஓங்கியிருந்த பொழுது அரசர்கள் தகுதியை கருத்தில் கொள்ளாமல் கோழைகளாக இருக்கவில்லை. குருட்சேத்திர போர்க்களத்திலிருந்து தெளிவாக காணப்பட்டதைப் போல் துரோணர், பீஷ்மர், அர்ஜுனன் மற்றும் துரியோதனனை போன்ற இரு பிரிவுகளிலும் உள்ள தலைமை அதிகாரிகள் அனைவரும் உறங்கிக் கொண்டு இருக்கவில்லை. அவர்கள் அனைவரும் போரில் உண்மையாக பங்கேற்றவர்கள் ஆவர். யுத்த களம் பொதுமக்களின் வசிப்பிடத்திலிருந்து தூரமான ஓரிடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தது. அதாவது இரு பிரிவினருக்கும் இடையில் நிகழ்ந்த யுத்தத்தின் எல்லா விளைவுகளிலிருந்தும் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருந்தனர். போரில் என்ன நடக்கப் போகிறது என்பதை காணும் வேலை பிரஜைகளுக்கு இல்லை. ஆட்சி புரிபவர் அர்ஜுனனாகவோ அல்லது துரியோதனாகவோ இருந்தாலும் வருவாயில் கால் பாகத்தை செலுத்த வேண்டியது அவர்களுடைய கடமையாகும். இரு பிரிவுகளை சேர்ந்த சேனாதிபதிகள் அனைவரும் குருட்சேத்திர போர்க்களத்தில் எதிரெதிரே நின்றிருந்தனர். இரக்கம் மேலிட அவர்களை கண்ட அர்ஜுனன் சாம்ராஜ்யத்திற்காக இந்த உறவினர்களை போரில் கொல்லப் போகிறோமே என்று வருந்தினார். துரியோதனால் அணிவகுக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய சேனையை கண்டு அவர் சிறிதும் அஞ்சவில்லை. ஆனால் கருணையுள்ளம் கொண்ட ஒரு பக்தர் என்ற முறையில் இயற்கையாகவே அவர் உலகப் பொருட்களில் பற்றுக்கொள்ளாதவராக இருந்தார். இவ்வாறாக பௌதீக உடைமைகளுக்காக போரிட வேண்டாம் என்று அவர் முடிவு செய்தார். ஆனால் அறியாமையே இதற்கு காரணம். எனவே அவரது புத்தி களங்கமடைந்தது என்று இங்கு கூறப்படுகிறது. அவர் ஒரு பக்தராகவும் பகவானின் இணைப்பிரியாத நண்பராகவும் இருந்ததால் எந்த சூழ்நிலையிலும் அவரது புத்தி கெட்டு போவதற்கு வாய்ப்பில்லை. இது கீதையின் 4ஆம் அத்தியாயத்திலிருந்து தெளிவாகிறது. அர்ஜுனனின் புத்தி கெட்டுவிட்டதாக காணப்பட்டது. இல்லையெனில் பௌதீக பந்தத்தில் ஆழ்ந்துள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களின் நன்மைக்காக பகவத்கீதையின் போதனைகளை அளிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது. உலகில் உள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களை தேகாபிமானத்திலிருந்து விடுவித்து பரமபுருஷருடனான அவர்களது நித்திய உறவை மீண்டும் நிலைநாட்டுவதற்காகவே பகவத்கீதை வழங்கப்பட்டது. ஆத்ம வித்யா அல்லது பகவானை பற்றிய உன்னத அறிவு பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள எல்லோருடைய நன்மையையும் கருத்தில் கொண்டே பகவானால் பேசப்பட்டதாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா மாதாஜி. குமதிம் குமதிம் அப்படிங்கிற வேர்டு இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அர்ஜுனுடைய புத்தி என்ன ஆயிடுச்சு? கலக்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனா கண்டிப்பா ஒரு பக்தனுடைய புத்தி எப்பவுமே நல்ல முறையில தான் இருக்கும். பக்தனுக்கு எப்பவுமே அழிவு கிடையாது. ஆனா பகவானால அர்ஜுனன் அந்த மாதிரி ஒரு குழப்பத்துக்கு உட்படுத்தப்பட்டார். அப்பத்தானே இந்த பகவத்கீதையை கொடுக்க முடியும், இல்லையா? 2 பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நிறைய இந்த மாதிரி அவுட்டிங்லாம் போவாங்க. அப்பெல்லாம் தோல்ல கை போட்டுட்டு, அர்ஜுனா நான் உனக்கு கொஞ்சம் பகவத்கீதை எல்லாம் சொல்றேன் அப்படின்லாம் பகவான் சொல்லியிருந்தாருன்னா
நாம இப்ப கேட்கிற அளவு கூட கேட்டிருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கொண்டு நிறுத்துறார் பகவான். அர்ஜுனன் சொல்றார், வேபதுஷ்ட ஷரீரே மே ரோம ஹர்ஷஷ்ட ஜாயதே காண்டீவம் ஸ்ரம்ஷதே ஹஸ்தாத் தொச்சைவ பரிதக்யதே அப்படின்னு சொல்றார். ஐயோ, என்னோட உடம்பெல்லாம் எரியுதே. வேபதுஷ்ட ஷரீரே மே ரோம ஹர்ஷ, என்னோட மயில் கூச்சரியுதே. என்னுடைய காண்டீவம் என் கையை விட்டு நழுவி விழுத்துரும் போல இருக்கே. கிருஷ்ணா, இந்த சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்ற. ஏன்னா எல்லாரும் என்னுடைய சொந்தக்காரங்க. யாரை நான் இதுல கொல்வேன்? இவங்களெல்லாம் கொண்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிலாம் கேட்கிற. இந்த ராஜ்யம் கிடைச்சு கூட, இந்த ராஜ்ய சுக லோபேன அப்படிங்கிற இந்த ராஜ்ய சுகம் கிடைச்சு கூட என்னால என்ன பண்ண முடியாது. அபி திரைலோக்கிய ராஜ்யசிய, இந்த ராஜ்யம் என்ன 3 லோகமும் கிடைச்சா கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. சண்டை வேண்டாம் அப்படிங்கிற. அப்போ இந்த மாதிரி ஒரு குழப்பத்துக்கு அர்ஜுனன் வந்ததுக்கான காரணம் என்ன? பகவானால அந்த நிலைக்கு அவர் உட்படுத்தப்பட்டார். எப்படி பீஷ்மரை எதிர்த்தரப்புல வச்சாரோ பகவான், அர்ஜுனனை குழப்பத்துல வச்சார். எல்லாரும் அவங்கவுங்க பாட்டை என்ன பண்றாங்க, பர்ஃபெக்டா பண்றாங்க. டிராமா மாதிரிலாம் கிடையாது. அடுத்த டைலாக் என்ன சொல்லணும், நீ இந்த டைலாக் பேசக்கூடாது, நான் இப்ப டைலாக் பேசுறேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. ரியலி அவங்களுக்கு தெரியாது பகவான் அப்படி வச்சிருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. பட் அந்த டிராமால நடிக்கிற நமக்கு தெரியும். ஒரு பார்ட் எடுத்து பண்றோம் அப்படின்னாக்கா நமக்கு தெரியும். இங்க எங்க சச்சி கார்டன்ல இந்த குழந்தைங்கள்லாம் வீக்லி ஒரு 2 வாரத்துக்கு ஒருத்தையாவது ஒரு டிராமா போட்டுருவாங்க. ரொம்ப சிரிப்பா இருக்கும் இந்த பசங்க பண்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க. யாராவது ஒரு கேரக்டர் அவங்க முன்னாடி வந்திருப்பாங்க, இப்ப நீ போக கூடாது, நான் போகணும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பர்ஃபெக்டா அவங்கவுங்க பாட்டை அவங்கவுங்க பண்றாங்க. பகவான் என்ன சொல்றாரோ அதை அவங்க வந்து பண்றாங்க. ஸோ இந்த ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணி நாமளெல்லாம் பகவானுடைய பக்திக்கு கொண்டு வரதுக்காகத்தான் பகவான் வந்து அர்ஜுனன் அந்த குழப்பத்துல வச்சார். ஸ்வநிகமம் அபஹாய மத் பதக்ரிஜ்ஞாம் ருதம் அதிகர்த்தும் அவப்ளுதோரதஸ்தஹ திருதரத சரணோப்யயாச்சரத்ரு ஹரீர் இவ ஹந்தும் இவம் கதோத்தரீயஹ. அவரது சொந்த வாக்குறுதியை மீறி என் ஆசையை நிறைவேற்றும் வகையில் தேரிலிருந்து கீழே குதித்த அவர் அந்த சக்கரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிங்கம் யானையை கொன்றுவிட செய்வதைப் போல என்னை நோக்கி விரைவாக ஓடி வந்தார். வழியில் வந்த அவரது மேலாடையும் கூட சரிந்து விழுந்தது. இப்போ டைரக்டா தனக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன நடந்தது அதை சொல்ற. நம்ம நேத்தே பார்த்தோம், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பீஷ்மர் சபதம் போடுறார். அந்த 5 பானங்களை கிருஷ்ணர் எப்படியோ பறிச்சுக்கிட்டார் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அன்னைக்கு சபதம் போடுறார், ஒண்ணு அர்ஜுனன் அழியணும், இல்லைன்னா நான் என்ன பண்ண, கிருஷ்ணர் வந்து தன்னுடைய சபதத்தை மீறணும் அப்படின்னு சொல்றார். என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக. இங்க எப்படி பீஷ்மர் சொல்றாரு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு கிருஷ்ணர் எதுக்காக அந்த உடஞ்ச தேர் சக்கரத்தை எடுத்துக்கிட்டு தன்னை நோக்கி ஓடி வந்தார் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால சொல்றாரு, என்னுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தன்னுடைய வாக்குறுதியும் மீறி என்ன பண்ணார் கிருஷ்ணர், ஒரு சிங்கம் யானையை கொன்றுவிட வருவதை போல வந்தார் அப்படின்னு சொல்றார். அப்போ பீஷ்மரை பார்க்கணுமே, எல்லாத்தையும் போட்டு சரண்டர் ஆயிட்டார். அப்பாடா, இந்த க்ஷணத்துக்காக தான் காத்திருக்கேன், கிருஷ்ணா உங்க கையால எனக்கு மரணம் வந்தா சரிதான் அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்க. ஆனா அந்த நேரம் பார்த்து சங்கு ஊதியாச்சு. அதனால யுத்தம் முடிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் அர்ஜுனன் காலை பிடிச்சுக்கிறார். இந்த பிக்சர் வந்து ரொம்ப அழகா வரைஞ்சிருப்பாங்க, ரொம்ப தத்ரூபமா வரைஞ்சிருப்பாங்க. பக்தர்கள் வந்து எந்த அளவுக்கு பிரபுபாதர் சொன்னதை கேட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவங்க எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க. கிருஷ்ணர்னா யாருன்னு தெரியாது, பீஷ்மர்னா யாருன்னு தெரியாது, குருக்ஷேத்திரம் எங்க இருக்குன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. பிரபுபாதர் டிஸ்கிரிப்ஷன் சொன்னாரு, அவங்க வரைஞ்சாங்க. அத்தனை தத்ரூபமா இருக்கும், நீங்க எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. அத்தனை தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கும் இந்த பிக்சர். அப்படி கிருஷ்ணர் வந்து ரொம்ப வீராவேசமா அந்த சக்கரத்தை எடுத்துட்டு வர, பீஷ்மர் அப்படி இப்படி நின்றுட்டு இருப்பார். அவ்வளோ ஒரு ஆஜானுபாகுவா பீஷ்மர் நின்றுட்டு இருப்பார். அர்ஜுனன் கிருஷ்ணர் காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருப்பார், வேண்டாம் கிருஷ்ணா, நீங்க ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் காலை பிடிச்சிட்டு இருப்பார். ரொம்ப அழகா இருக்கும். செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. குருக்ஷேத்திர போர் யுத்த விதிமுறைகளுக்கு ஏற்பவும், அதே சமயம் ஒரு நண்பன் மற்றொரு நண்பனுடன் போரிடுவதை போல் கேளிக்கையான முறையிலும் நிகழ்ந்தது. அர்ஜுனன் மீதுள்ள பாசத்தினால் அவரை பீஷ்ம தேவர் கொல்ல தயங்குகிறார் என்று துரியோதனன் குற்றம் சாட்டினான். ஒரு சத்திரியனால் அவமரியாதைகளை பொறுத்து கொள்ள முடியாது.
ஆகவே மறுநாள் பாண்டவர்களை கொல்வதற்காகவே செய்யப்பட்ட விசேஷ ஆயுதங்களால் அவர்கள் ஐவரையும் கொன்றுவிடப் போவதாக பீஷ்மர் வாக்களித்தார். இதனால் திருப்தியடைந்த துரியோதனன் அடுத்த நாள் சண்டையின் போது அம்புகளை கொடுப்பதற்காக அவற்றை தன்னுடனேயே வைத்துக் கொண்டான். அந்த அம்புகளை அர்ஜுனன் தந்திரமாக துரியோதனிடமிருந்து எடுத்துக்கொண்டார். இது கிருஷ்ணரின் தந்திரம்தான் என்பதை பீஷ்ம தேவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே மறுநாள் கிருஷ்ணர் ஆயுதத்தை கையில் எடுத்துத்தான் ஆக வேண்டும், இல்லையெனில் அவரது நண்பனான அர்ஜுனன் இறந்து விடுவார் என்று பீஷ்மர் சபதம் செய்தார். மறுநாள் யுத்தத்தில் பீஷ்மதேவர் மிகவும் உக்கிரமாக போரிட்டதால் அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணர் ஆகிய இருவருமே சங்கடத்திற்கு உள்ளாயினர். அர்ஜுனன் தோல்வியடையும் நிலைக்கு வந்துவிட்டார். அடுத்த வினாடியிலேயே அர்ஜுனன் பீஷ்மதேவரால் கொல்லப்படும் அளவிற்கு நிலைமை அவ்வளவு தீவிரமடைந்து விட்டது. அச்சமயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தமது வாக்குறுதியை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததான பீஷ்மதேவரின் சபதத்தை காப்பாற்றி அவரை மகிழ்விக்க விரும்பினார். வெளித்தோற்றத்தில் தமது சொந்த வாக்குறுதியை அவர் மீறியதாக காணப்பட்டது. குருக்ஷேத்திர யுத்தத்தில் ஆயுதத்தை எடுக்கவோ எந்த பிரிவினருக்காகவும் தமது பலத்தை பிரயோகிக்கவோ போவதில்லை என்று யுத்தத்திற்கு முன் அவர் வாக்களித்திருந்தார். ஆனால் அர்ஜுனனை காப்பதற்காக அவர் ரதத்திலிருந்து கீழே குதித்து அதன் சக்கரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிங்கம் ஒரு யானையை கொல்வதற்காக அதை விரட்டி செல்வதை போல் அவர் கோபத்துடன் பீஷ்மரை நோக்கி விரைந்தார். அவர் கோபாவேஷத்துடன் ஓடியதால் வழியில் அவரது மேலாடை கீழே விழுந்து விட்டதை கூட அவர் கவனிக்கவில்லை. பீஷ்மதேவர் உடனே ஆயுதங்களை கைவிட்டு அவரது அன்பிற்குரியவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் கொல்லப்படுவதற்கு தயாரானார். இவ்வாறாக அதே சமயத்தில் அன்றைய தினத்தின் போருக்கு ஒரு முடிவுக்கு வந்ததால் அர்ஜுனன் காப்பாற்றப்பட்டார். பகவானே அர்ஜுனனின் தேரில் இருந்ததால் அர்ஜுனனுக்கு மரணம் ஏற்படுவது சாத்தியமில்லை. ஆனால் கிருஷ்ணர் அவரது நண்பனை காப்பாற்றுவதற்காக ஆயுதத்தை கையில் எடுப்பதை பீஷ்மதேவர் காண விரும்பியதால் பகவான் இச்சூழ்நிலையை உருவாக்கி அர்ஜுனனின் மரணம் சமீபித்து விட்டதை போல் காட்டினார். பீஷ்மதேவரின் முன் நின்ற பகவான் தான் ஆயுதத்தை கையில் எடுத்ததையும் பீஷ்மரின் சபதம் நிறைவேறியது என்பதையும் பீஷ்மருக்கு காட்டினார். ஹரே கிருஷ்ணா. என்ன ஒரு அற்புதமான ஒரு காட்சி இல்லையா? போர்க்களம் மாதிரி இருக்கா, இல்ல பக்தர்களுக்குள்ள இந்த அன்பு பரிமாற்றம் எப்படி நடக்குது பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இதுதான் வீரிய ரசம். இதை அனுபவிக்க பகவான் விரும்புற இந்த வீரிய ரசத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த பீஷ்மரோட எதிர்த்தரப்புல இருந்து பகவான் சண்டை செய்யணும் அப்படின்னு நினைச்சார். சிதபிசிகஹதோ விசீர்ணதம் சஹ ஷதஷ பரிலுப்த ஆததாயினா மே பிரசபம் அபிசாசர மத்வதார்த்தம் சபவது மே பகவான் கதிர் முகுந்தக. முக்தி அளிப்பவரான அந்த பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எனது முடிவான இலக்காக இருப்பாராக. எனது கூரிய அம்புகளால் ஏற்பட்ட காயங்களினால் கோபமடைந்ததை போல் போர்க்களத்தில் என்னை அவர் திடீரென்று தாக்க முற்பட்டார். அவரது கேடயம் சிதறி போயிருந்தது. மேலும் காயங்களினால் அவரது உடலில் ரத்தம் தோய்ந்திருந்தது. சோ அணுவா பகவானுடைய அந்த விவரங்கள் எல்லாம் பீஷ்மர் இங்க சொல்லிட்டே வர்றது நம்ம பார்க்கலாம். அகிலா மதச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதர்க்கே ஜெய். கிருஷ்ணரும் பீஷ்மரும் போர்க்களத்தில் நடந்து கொண்ட முறை கவனத்தை கவர்வதாக இருந்தது. ஏனெனில் கிருஷ்ணரின் செயல் அர்ஜுனனுக்கு சாதகமாகவும் பீஷ்மருக்கு பாதகமாகவும் இருந்ததை போல் காணப்பட்டது. ஆனால் உண்மையில் சிறந்த பக்தரான பீஷ்மதேவருக்கு விசேஷ அன்பை காட்டுவதற்காகவே இவ்வளவும் நிகழ்ந்தன. ஒரு எதிரியை போல் நடந்து கொள்வதாலும் பக்தரால் பகவானை மகிழ்ச்சிப்படுத்த முடியும் என்பதே இத்தகைய விவகாரங்களில் பிரமிக்க செய்யும் அம்சமாகும். பகவான் பரிபூரணமானவர் என்பதால் ஒரு எதிரியின் வேடத்தில் உள்ள அவரது தூய பக்தரின் சேவையையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும். பரமபுருஷருக்கு எந்த எதிரியும் இருக்க முடியாது. மேலும் பெயரளவேயான ஒரு எதிரியால் அவருக்கு தீங்கிழைக்கவும் முடியாது. ஏனெனில் அவர் அஜித்த அல்லது வெல்லப்பட முடியாதவர் ஆவார். ஒருவரும் பகவானை விட உயர்ந்தவராக இருக்க முடியாது என்ற போதிலும் தூய பக்தர் ஒருவர் ஓர் எதிரியை போல் அவரை தாக்கும் பொழுது அல்லது உயர்ந்ததொரு நிலையில் இருந்து கொண்டு அவரை கடிந்து கொள்ளும் பொழுது அதில் பகவான் ஆனந்தம் அடைகிறார்.
இவை பகவானுடன் பக்தர்கள் கொள்ளும் உன்னதமான அன்பு பரிமாற்றங்களில் சிலவாகும். மேலும் தூய பக்தி தொண்டை பற்றி அறியாதவர்களால் இத்தகைய விவகாரங்களில் உள்ள மர்மத்தை புரிந்து கொள்ள இயலாது. சாதாரண கண்களுக்கு பகவான் காயமடைந்ததை போல் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒரு துணிவுமிக்க வீரரின் பாகத்தை ஏற்றிருந்த பீஷ்மதேவர் வேண்டுமென்றே பகவானின் உடலை அம்புகளால் துளைத்தார். ஆனால் உண்மையில் பக்தர் அல்லாதவர்களை குழப்புவதற்காகவே அப்படி செய்யப்பட்டது. ஆன்மீகமயமான உடலை காயப்படுத்த முடியாது. பக்தர் ஒருவர் பகவானின் எதிரியாகவும் முடியாது. அது முடியுமானால் பீஷ்மதேவர் அவரது வாழ்வின் இறுதி இலக்காக அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே தேர்ந்தெடுத்து இருக்க மாட்டார். பீஷ்மர் பகவானின் எதிரியாக இருந்திருப்பாரானால் சிறிதும் அசையாமலேயே அவரை பகவானால் கொன்றிருக்க முடியும். ரத்தத்துடனும் காயங்களுடனும் பீஷ்மதேவரின் முன் வரவேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தன்னால் உண்டாக்கப்பட்ட காயங்களால் அலங்கரிக்கப்பட்ட பகவானின் திவ்யமான உடல் அழகை பீஷ்மர் காண விரும்பியதாலேயே பகவான் அப்படி செய்தார். இதுவே பகவானுக்கும் பக்தருக்கும் இடையிலான தெய்வீகமான உறவை பரிமாறிக்கொள்ளும் முறையாகும். இத்தகைய விவகாரங்களினால் பகவான் மற்றும் பக்தர் ஆகிய இருவருமே பெருமை அடைகின்றனர். பகவான் மிகவும் கோபாவேஷத்துடன் இருந்ததால் அவர் பீஷ்மதேவரை நோக்கி செல்லும் பொழுது அர்ஜுனன் அவரை தடுக்க முயன்ற போதிலும் தடைகளை பொருட்படுத்தாமல் காதலியை நோக்கி காதலன் விரைந்து செல்வதை போலவே கிருஷ்ணரும் பீஷ்மதேவரை நோக்கி சென்றார். வெளிப்பார்வைக்கு அவர் பீஷ்மதேவரை கொல்ல முடிவு செய்திருந்ததாக காணப்பட்டது. ஆனால் உண்மையில் சிறந்த பக்தரான பீஷ்மரை மகிழ்விப்பதே அவரது நோக்கமாகும். பகவான் எல்லா ஜீவராசிகளையும் விடுவிப்பவர் என்பதில் சந்தேகம் இல்லை. அருவவாதிகள் அவரிடமிருந்து முக்தியை பெற விரும்புகின்றனர். அவர்களது விருப்பப்படியே அதை அவர்களுக்கு பகவான் அளிக்கிறார். ஆனால் இங்கு பகவானை அவரது உருவ அம்சத்தில் காண பீஷ்மதேவர் விரும்புகிறார். தூய பக்தர்கள் அனைவரும் இதைத்தான் விரும்புவார்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்கே மீண்டும் ஒரு கேள்வி. என்ன சொல்றாரு இங்க பிரபுபாதர் அப்படின்னா, ஒரு பக்தர் அவரை விட உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு அவரை கடிந்து கொள்ளும் பொழுது அதில் பகவான் ஆனந்தம் அடைகிறார். என்ன லீலை ஞாபகம் வருது நமக்கு? தாமோதர லீலை. தாமோதர லீலை. வெரி குட். யசோதை கிருஷ்ணரை என்ன பண்ணிட்டாங்க? கட்டியே போட்டாங்க இல்லையா? அதை பகவான் ரசிக்கிறார். எப்படி என்ன எப்படி கட்ட முடியும் அப்படிலாம் அவர் நினைக்கல. தன்னுடைய தாய் தான் செய்த தவறுக்காக தன்னை கட்டி போடுறத பகவான் ரொம்ப ரசிக்கிறார். ஸோ இதெல்லாம் யாருக்கும் புரியவே புரியாது. பக்தரா இருந்தா தான், பக்தரா மாற முயற்சி பண்ணும் போது, ஆச்சாரியர்கள்ட்ட இருந்து கேட்கும் போது தான் நம்மளால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். விஜயரத குடும்ப ஆத்ததோத்ரே திருதஹய ரஸ்மினி தத் ஸ்ரீயேஷனீயே பகவதி ரதிரஸ்து மே முமுக்ஷோர் எம் இஹ நிரீக்ஷ ஹதா கதா ஸ்வரூபம். மொழிபெயர்ப்பு. இறக்கும் சமயத்தில் எனது இறுதி கவர்ச்சி பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மீது நிலை பெறட்டும். வலது கரத்தில் ஒரு சாட்டையையும் இடது கரத்தில் கடிவாளத்தையும் பிடித்திருந்தவரும் எல்லா வகையிலும் அர்ஜுனனின் ரதத்திற்கு பாதுகாப்பு அளிப்பதில் மிகவும் கவனமாக இருந்தவருமான அர்ஜுனுடைய சாரதியின் மீது எனது மனதை நான் ஒருமுகப்படுத்துகிறேன். குருட்சேத்திர போர்க்களத்தில் அவரை கண்டவர்கள் மரணத்திற்கு பின் அவர்களது சுய உருவங்களை பெற்றனர். பீஷ்மரும் உறுதி பண்றார் எல்லாரும் வைகுண்டத்தை அடைஞ்சாங்க அப்படிங்கிறத. மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை பை ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். பகவானின் தூய பக்தர் ஒருவர் அன்பு தொண்டின் வாயிலாக பகவானுடன் திவ்யமான உறவு கொண்டிருப்பதால் தனக்குள் எப்பொழுதும் பகவான் இருப்பதை காண்கிறார். அத்தகைய ஒரு தூய பக்தரால் கொஞ்ச நேரம் கூட பகவானை மறந்திருக்க முடியாது. இதுவே சமாதி என்று அழைக்கப்படுகின்றது. யோகி ஒருவர் புலன்களை மற்ற எல்லா ஈடுபாடுகளில் இருந்தும் தடுத்து பரமாத்மாவை தியானிக்க முயல்கிறார். இதன் விளைவாக இறுதியில் அவர் சமாதி நிலையை அடைகிறார். பக்தர் ஒருவர் பகவானின் உருவ அம்சத்துடன் அவரது புனித நாமம், புகழ், லீலைகள் முதலியவற்றை இடையராது எண்ணுவதன் மூலம் இன்னும் சுலபமாக சமாதி நிலையை அடைகிறார். ஆகவே யோகியின் தியானமும் பக்தரின் தியானமும் ஒரே நிலையில் உள்ளவை அல்ல. யோகியின் தியானம் செயற்கையானது. ஆனால் பக்தனின் தியானமோ தூய அன்பும் தன்னிச்சையான பாசமும் கொண்ட இயற்கையான தியானமாகும். பீஷ்மதேவர் ஒரு தூய பக்தராவார். மேலும் தளபதி என்ற முறையில் அவர் போர்க்களத்தில் அர்ஜுனனின் சாரதியாக இருந்த பகவானை அவரது பார்த்த சாரதி அம்சத்தில் இடைவிடாது அவரை பற்றி நினைத்து கொண்டிருந்தார். எனவே பார்த்த சாரதியாக பகவான் நிகழ்த்திய திருவிளையாடல்களும் நித்தியமானதாகும். கடிகாரம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்கின்றது. அதே போலவே கம்சனின் சிறை கூடத்தில் பகவான் பிறந்தது முதல் அவரது இறுதியான
மௌசல லீலை வரையுள்ள திருவிளையாடல்கள் அனைத்தும் எல்லா பிரபஞ்சங்களிலும் ஒவ்வொன்றாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அத்தகைய திருவிளையாடல்களில் பகவானின் தூய பக்தர்களான பாண்டவர்கள் மற்றும் பீஷ்மரை போன்றவர்கள் அத்தகைய நித்திய சகாக்களாக உள்ளனர். ஆகவே அர்ஜுனனால் கூட காண முடியாமல் போன பகவானுடைய அழகுமிக்க பார்த்தசாரதி ரூபத்தை பீஷ்ம தேவர் மறக்கவே இல்லை. பீஷ்ம தேவர் அழகிய பார்த்தசாரதிக்கு நேரெதிரே இருந்தார். அர்ஜுனனோ அவருக்கு பின்புறத்தில் இருந்தார். பகவானின் யுத்த தோற்றத்தை பொறுத்தவரை அர்ஜுனனை விட பீஷ்மதேவர் இந்த ரூபத்தை அதிகமாக விரும்பி அனுபவித்தார். குருஷேத்திர போர்க்களத்தில் இருந்த எல்லா வீரர்களாலும் நபர்களாலும் பகவானின் கருணையால் அவரை நேருக்கு நேராக காண முடிந்தது. எனவே மரணத்திற்கு பிறகு அவர்கள் அனைவரும் பகவானுடையதை போன்ற அவர்களது சுயமான ஆன்மீக உருவங்களை பெற்றனர். நீர்வாழ் பிராணிகளில் இருந்து பிரம்மா வரை உள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அனைவரும் பரிமாண சக்கரத்தில் சுழன்று கொண்டு இருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் மாயா ரூபத்தில் உள்ளனர். அவை ஒருவரது கர்மங்களால் சம்பாதிக்கப்பட்டு ஜட இயற்கையால் அழிக்கப்படுவதாகும். பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு கிடைத்துள்ள பௌதிக உருவங்கள் அனைத்தும் அந்நியமான உடைகளாகும். பந்தப்பட்ட ஆத்மா ஜட சக்தியில் இருந்து விடுபடும் பொழுது அவனுடைய சுய உருவத்தை அவன் பெறுகிறான். அருவவாதி பகவானின் அருவமான பிரம்மஜோதியை அடைய விரும்புகின்றான். ஆனால் பகவானின் பின்ன பகுதிகளாக உள்ள ஜீவராசிகளுக்கு அது சிறிதும் உகந்ததல்ல. ஆகவே அருவவாதிகள் மீண்டும் இழிவடைந்து நிலையற்ற ஜட உடலை பெறுகின்றனர். பகவானின் பக்தர்கள் அவர்களுடைய ஆத்மாவின் மூல இயற்கையை பொறுத்து வைகுண்டத்திலோ அல்லது கோலோகத்திலோ பகவானுடையதை போன்ற 2 கரங்களையோ அல்லது 4 கரங்களையோ கொண்ட ஒரு ஆன்மீக உருவத்தை பெறுகின்றனர். முற்றிலும் ஆன்மீகமான உருவம் ஜீவனின் உண்மையான சுரூபமாகும். மேலும் பீஷ்மதேவரால் உறுதி செய்யப்படுவதை போல் குருஷேத்திர போர்க்களத்தில் பங்கு பெற்ற 2 பிரிவுகளிலும் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அவர்களுடைய சொரூபத்தை அடைந்தனர். அனைவரும் ஒரே பலனையே அடைந்தனர். ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் மட்டுமல்லாமல் மற்ற பிரிவினரிடம் கூட கருணை கொண்டிருந்தார். பீஷ்மதேவர் பகவானின் இணைபிரியாத சகா என்பது எல்லா சூழலிலும் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் பிற வீரர்கள் அடைந்த நிலையை தாமும் அடைய வேண்டும் என்று விரும்பினார். முடிவு என்னவெனில் உள்ளேயோ அல்லது வெளியிலோ உள்ள பகவானை தரிசித்துக் கொண்டு உயிரை விடுபவர்கள் அனைவரும் அவர்களது சுரூபத்தை அடைவார்கள். அதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலையாகும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான கொஞ்ச நேரம் கூட பக்தனால மறக்க முடியாது அப்படின்னு சில பிரபுபாத் சொல்றார். நாம என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேற நமக்கு உபாயம் கிடையாது. ஏன்னா பகவானுடைய நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்மளால பகவானுடைய ரூபத்தை நினைக்கிறது, ரூப தியானம் பண்றதுலாம் நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா நாமம் சுலபமா நம்ம என்ன பண்ணலாம், நாமத்தை நம்ம ரொம்ப சுலபமா சொல்லலாம். ஸோ அதை நாம ஒரு ஒரு வைராக்கியமா வச்சுக்கணும். பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நாம வைராக்கியமா வச்சுக்கணும். இங்க பார்த்தோம் அப்படின்னா பிரபுபாத் நமக்கு முக்கியமா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அருவவாதிகள் பகவானுடைய அருவ பிரம்மத்தோட போய் கலக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜீவராசிகளுக்கு அந்த நிலை கொஞ்சம் கூட பொருத்தமானது கிடையாது அப்படின்னு சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும், மறந்து போயிருக்க மாட்டோம். இன்னும் அந்த லாக்டவுன் சமயத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க எங்கேயும் வெளியில போகக்கூடாது, வீட்டிலே இருக்கணும். அப்படி இருந்த போது எப்படி இருந்தது? சில பேர் குவாரண்டைன் சொல்லி தனியா ஒரு ரூம்ல வேற போட்டு வச்சிருந்தாங்க. அப்ப எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்தது இல்லையா? எப்போ நம்ம வெளியில போவோம் அப்படின்னு உலகமே எதிர்பார்த்தது. எப்போ நம்ம வெளியில போய் அப்பாடா வெளியில எப்போ வரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. அப்போ அந்த அருவ பிரம்மத்துல போய் ஆத்மா அப்படி பேசாம உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னா எப்படி உட்கார்ந்து இருக்கும்? ஆத்மா அப்படிங்கிறது எப்பவுமே சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடியது. ஸோ அதனால அந்த அருவ பிரம்மத்துல போய் கலக்கிற முக்தி அப்படிங்கிறது கேட்கறதுக்கு என்னவோ ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தெரியுது. ஆனா அதுல எந்த ஆனந்தமும் கிடையாது, பக்தர்களுக்கு அதுல விருப்பமும் கிடையாது. அதனாலதான் பிரபோதானந்த சரஸ்வதி சொல்ற கைவல்யம் நரகாயத்தை அப்படிங்கிறார். அது நரகம் மாதிரி இருக்கு. எது ரொம்ப ஆனந்தமா இருக்கக்கூடியது அப்படின்னா பகவானுடைய வைகுண்ட லோகம், கோலோக விருந்தாவனம். அங்க பகவான் என்ன கொடுக்கிறார்? பக்தனுக்கு என்ன மாதிரியான சாயுஜ்ய இந்த முக்தி, இந்த பிரம்மஜோதியில போய் கலக்கிறது, அது பக்தர்களுக்கு தேவையில்லை. சாரூபிய பகவானை போலவே ஒரு ரூபத்தை கொடுக்கிறார். 2 கைகள் உள்ள ரூபம், இல்லைன்னா 4 கைகளுடைய ஒரு உருவம், அதை கொடுக்கிறார்.
சாமீபிய பகவானுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு முக்தியை கொடுக்கிறார். ஷார்ஷ்டி பகவானுக்கு இணையான செல்வத்தை கொடுக்கிறார். சோ இந்த மாதிரி 5 விதமான முக்திகள் இருக்கு. 4 முக்திகள் பக்தர்களுக்கு ஓகே. ஆனா இந்த சாயுஜ்ய முக்தியை பக்தர்கள் விரும்புறது கிடையாது. அதனால பக்தர்கள் எப்பவுமே பகவானுடைய சேவைக்காகத்தான் எப்பவுமே காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பொருளுரையில என்ன அப்படின்னா, கடிகார முள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வது அதை போலவே அப்படின்னு சொல்றார். எப்படி சுத்தி 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 இந்த கடிகார முள் வருதோ அந்த மாதிரி கோடான கோடி பிரபஞ்சங்கள்ல பகவானுடைய லீலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நாம இங்க இத பீஷ்மதேவருடைய இந்த பிரார்த்தனைகளை படிக்கும்போது இப்போ இந்த இடத்துல பகவானுடைய லீலை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்த ஸ்லோகங்களை படிக்கும் போது நமக்கு புரியாம இருக்கலாம், நமக்கு அந்த பாவம் இல்லாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா யார் ஒருத்தர் பாகவதம் படிக்கிறாங்களோ அவங்களும் அந்த லீலையில இப்போ கலந்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த லீலையில நாமளும் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அந்த லீலை நடந்துகிட்டு இருக்கு, நாமளும் அதுல கலந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நமக்கு புரியல, நமக்கு பால் வந்துருச்சா, குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்துருச்சா, நமக்கு அதை பார்க்கணுமா இதை பார்க்கணுமா, பல சிந்தனைகள் நமக்கு போயிட்டே இருக்கு. நம்ம இந்த ஜட சிந்தனையில நம்ம மூழ்கி இருக்கோம். பட் அந்த மாதிரி இல்லாம நம்ம கொஞ்சம் பாகவதத்தை கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா டெஃபினட்டா இந்த லீலை இப்போ நம்ம முன்னாடி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, எல்லா பிரபஞ்சத்திலையும் இப்போ ஒரு இடத்துல பகவான் வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். கம்சனுடைய சிறை கூட்டத்துல அவதாரம் பண்ணியிருக்கார். ஒரு இடத்துல தாமோதர லீலை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு இடத்துல கோபியர்களோட ராசநண்டம் ஆடிட்டு இருக்கார், ஒரு இடத்துல வெண்ணெய் திருடி சாப்பிட்டுட்டு இருக்கார், ஒரு இடத்துல துவாரகா லீலைகள் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு இடத்துல மதுரா லீலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆக மொத்தம் எல்லா பிரபஞ்சங்கள்லையும் பிரபா நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கார். அந்த கடிகார முள் எப்படி சுத்தி சுத்தி வருதோ அந்த மாதிரி பகவானுடைய லீலைகள் ரவுண்ட் த கிளாக் நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் நிறைய ஆழமான விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு, பின்னாடி நம்ம பார்க்கலாம். சோ அதனால பகவானுடைய லீலை முடிஞ்சு போச்சு, இங்க வந்து அவருடைய லீலை முடிச்சுட்டு அவர் போயிட்டார் அப்படின்லாம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. இன்னொரு பிரபஞ்சத்துல பகவானுடைய லீலைகள் நித்தியமா, அதே மாதிரி ராமர் எல்லா இடத்துலயும் எல்லா லீலைகளையும் நித்தியமா நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனால்தான் பகவான் வந்து நித்திய லீலா புருஷன், நித்திய லீலை பண்ணிக்கிட்டே இருக்கார் பகவான். நம்ம கண்ணு முன்னாடி தெரியாம இருக்கலாம். சோ அதனால பகவானுடைய லீலைகள் எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கு. லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாக கிருதமனோ கிருதவத்ய உன்மதாந்தா பிரகிருதிம் அகன்கிலயஸ்ய கோபவத்வஹ. எங்கேயோ போயிட்டார் பீஷ்மர் இப்போ. அன்பான புன்னகையாலும் அசைவுகளாலும் பிருந்தாவனத்தின் இளநங்கைகளை கோபியர்களை கவர்ந்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் என் மனம் நிலை பெறட்டும். ராசு நன்னடத்தில் இருந்து பகவான் மறைந்த பிறகு இளநங்கைகள் பகவானின் அங்க அசைவுகளை அப்படியே நடித்து காட்டினர். கோபிகா கீதத்துக்கு போயிட்டார் இல்லையா பீஷ்மர். சோ விஷ்ணு சகஸ்ரநாமம் தானே சொன்னார் கிருஷ்ணர். பீஷ்மர் விஷ்ணுவை தானே வழிபட்டார், எங்க பகவானை வழிபட்டார் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனா பீஷ்மருடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்கு? நாராயணனை எங்கேயாவது சொல்றாரு அவர்? எங்கேயுமே சொல்லல. கிருஷ்ணர் 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 தான் சொல்ற. சோ தே நோ கிருஷ்ணருக்கும் நாராயணருக்கும் இந்த வித்தியாசமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணர் நாராயணரை விட இந்த ரசங்கள்ல உயர்ந்தவர் அப்படிங்கிறது பீஷ்மருக்கு தெரியுது. சோ அதனால கடைசியில என்ன சொல்ற, அந்த கோபிகருடைய நாயகனா இருந்த கிருஷ்ணர் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்த சாரதி ரூபத்துல இருந்து எங்க போயிட்டார்? பிருந்தாவன கிருஷ்ணருக்கு போயிட்டார். பிருந்தாவனத்துல இருக்கிற கிருஷ்ணருடைய அந்த லீலைகளுக்கு இப்போ போயிட்டார். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? வடிகிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பிருந்தாவனத்து கோபியர்கள் தங்களது ஆழ்ந்த அன்பின் பரவசத்தினால் இல்லற அன்புடன் அவரை தழுவியும் கேலியாக அவரை பார்த்து பரிகாசம் செய்தும் காதலுடன் அவர் மீது பார்வையை செலுத்தியும் அவருக்கு சமமாக நடனமாடினர். இவ்வாறாக பகவானுடனான குண ஒற்றுமையை அவர்கள் பெற்றனர். அர்ஜுனனுடன் பகவான் கொண்டிருந்த உறவு பீஷ்ம தேவரை போன்ற பக்தர்களால் நிச்சயமாக போற்ற தகுந்ததாகும். ஆனால் பகவானுடன் கோபியர்கள் கொண்டிருந்த உறவு இன்னும் அதிகமான புகழ்ச்சிக்குரியதாகும். ஏனெனில் அவர்களுடைய அன்பான தொண்டு இன்னும் அதிக தூய்மையடையதாக இருந்தது.
தூய்மை உடையதாக இருந்தது. பகவானின் கருணையால் அவரது சகோதரத்துவ சேவையை அல்லது சாரதியாக இருந்த சேவையை பெறும் பேரதிர்ஷ்டசாலியாக அர்ஜுனன் இருந்தார். ஆனால் அர்ஜுனனுக்கு பகவான் சமபலத்தை அளிக்கவில்லை. ஆனால் பகவானுக்கு சமமான ஸ்தானத்தை அடைந்ததன் மூலமாக கோபியர்கள் பகவானுடன் ஒன்றுபட்டவர்களாகவே மாறிவிட்டனர். வாழ்வின் இறுதி கட்டத்தில் கோபியர்களை நினைவுபடுத்திக் கொள்ள பீஷ்மர் விரும்பியது அவர்களுடைய கருணையையும் பெறுவதற்காகவே ஆகும். தூய பக்தர்களை புகழும் பொழுது பகவான் திருப்தி அடைகிறார். எனவேதான் பீஷ்ம தேவர் அவரது கவர்ச்சிக்குரிய பொருளாக இருந்த அர்ஜுனனை புகழ்ந்ததோடல்லாமல் பகவானுக்கு அன்பு தொண்டாற்றுவதன் மூலமாக நிகரற்ற நல்ல வாய்ப்புகளை பெற்றிருந்த கோபியர்களையும் கூட அவர் நினைவு கூர்ந்தார். பகவான் உடனான கோபியர்களின் சமத்துவமானது அருவவாதிகளின் சாயுஜ்ய முக்தியை போன்றது என்று ஒருபோதும் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த சமத்துவம் பரிபூரணமான ஒருவித பரவச நிலையாகும். இந்நிலையில் அன்பரும் அன்பிற்குரியவரும் எல்லா வகையிலும் ஒத்த உரிமை கொண்டவர்களாக மாறிவிடுவதால் அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் அழிந்து விடுகின்றன. நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பிரபுபாத் வந்து ஒரு அருமையான உதாரணம் கொடுக்குறார். பக்திரசாமிர்த சிந்துல ஒரு பச்சை கலர் மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பச்சை கலர் மரத்துல பச்சை கிளி உட்கார்ந்துருக்கு. இப்போ அந்த கிளி தெரியா மரம் தெரியுமா அப்படின்னா பார்க்கறதுக்கு நமக்கு தெரியாது, எல்லாம் ஒரே பச்சை கலரா தெரியும் இல்லையா? ஆனா அந்த பச்சை கலர் மரத்துல அந்த கிளி வந்து மரம் ஆயிடுச்சு, அந்த பச்சை கலர்ல அதுவும் கலந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த கிளி தனியான ஒரு ஜீவனா இருக்கு, அந்த மரம் தனியா இருக்கு. அந்த மாதிரி பகவானும் பக்தர்களும் ஒன்னாயிட்டாங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல அப்படின்னா, பகவான் என்ன விருப்பப்படுறாரோ அந்த விருப்பத்தை பக்தர்கள் பூர்த்தி பண்றாங்க, அந்த விதத்துல ஒன்னா இருக்காங்க. இது வந்து இந்த சாயுஜ்ய முக்தி மாதிரி பகவானோட போய் ஒண்ணு கலக்கிறது கிடையாது. பகவானுடைய விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நடந்துக்கிறது. சோ இங்க கோபியர்கள் அர்ஜுனனோட ஒரு படி மேலா சொல்லப்படுறாங்க. சோ அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், கோபி பர்த்துகு பதக்கமலையோ தாசானு தாசன் அப்படின்னு சொல்றார். கோபியர்களுடைய நாயகனான அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்களுடைய தாசானு தாசன் அப்படின்னு சொல்றார், தன்னை அப்படி சொல்றார். அதனால கோபியர்களுடைய அன்பு தான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த அன்பு அப்படிங்கறது நாம புரிஞ்சுக்கணும். முனிகன நிருபவர்ய சங்குலேந்தக சதசி யுதிஷ்ட ராஜசூயகேஷாம் அர்ஹனம் உபபேத ஈக்ஷணீயோ மம திருஷி கோச்சர ஏஷ ஆவிராத்மா. யுதிஷ்ட மகாராஜனால் இயற்றப்பட்ட ராஜசூய யாகத்தின் போது அரச குடும்பத்தினர் மற்றும் பண்டிதர்கள் ஆகிய மிகச்சிறந்த உலக பிரமுகர்கள் அனைவரும் அங்கு கூடியிருந்தனர். அச்சிறந்த கூட்டத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவராலும் இணையற்ற பரமபுருஷராக வழிபடப்பட்டார். இச்சம்பவம் நான் இருக்கும்போது நடந்ததாகும். மேலும் பகவானிடம் என் மனதை பதிப்பதற்காகவே இச்சம்பவத்தை நான் நினைவு கூர்ந்தேன். ஆக பக்தர்களுடைய கருணை இல்லாம பகவானை அடைய முடியாது. நான் பெரிய பக்தன், நான் இப்ப உடலை விட்டா நான் நிச்சயமா வைகுண்டம் தான் போவேன் அப்படின்லாம் பீஷ்ம தேவர் நினைக்கல. அர்ஜுனனுக்கும் பகவானுக்கும் இருந்த உறவு சொல்லி சொல்றார், கோபியர்களுக்கு பகவானுக்கு இருந்த உறவு சொல்லி சொல்றார், அவங்களுடைய கருணையும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இங்க பார்த்தோம் அப்படின்னா இத்தனை பேருக்கு நடுவுல இந்த ராஜசூய அரங்கத்துல பகவான் எப்படி தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத நிலைநிறுத்தி எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டாங்க. அந்த சம்பவத்தையும் இப்ப எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க, என்னுடைய மனம் பகவான் மேல நிலைக்கட்டும், அந்த காரணத்துக்காக இதையும் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லி இங்க பீஷ்மர் சொல்ற. சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? சாந்தி மணிகண்டன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விமலா தேவி மாதாஜி படிக்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். உலக பேரரசரான யுதிஷ்ட மகாராஜர் குருசேத்திர யுத்தத்திற்கு முன் ராஜசூய யாகத்தை செய்தார். அக்காலங்களில் ஆட்சிக்கு வந்த பேரரசர் தனது உயர்ந்த அதிகாரத்தை அறிவிப்பதற்காக உலகம் முழுவதிலும் ஒரு சவால் யாக குதிரையை அனுப்புவது வழக்கம். மேலும் அக்குறிப்பிட்ட பேரரசர் சவாலை ஏற்று அவரது உயர்ந்த அதிகாரத்தை ஏற்கவோ அல்லது மறுக்கவோ ஆட்சியில் உள்ள
எந்த அரசருக்கும் சுதந்திரம் இருந்தது. பேரரசரின் சவாலுக்கு அடிபணிய மறுப்பவர் அவருடன் போர் செய்து வெற்றியின் மூலமாக தனது உயர்வை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டியிருந்தது. போட்டியில் தோல்வி கண்டவர் தனது வாழ்வை தியாகம் செய்து மற்றொரு அரசர் ஆட்சி புரிவதற்காக இடத்தை காலி செய்ய வேண்டும். எனவே யுதிஷ்ட மகாராஜரும் கூட அத்தகைய சவால் குதிரைகளை உலகம் முழுவதிலும் அனுப்பி வைத்தார். உலகிலிருந்து எல்லா அரசர்களும் உலக பேரரசரான யுதிஷ்ட மகாராஜரை ஏற்றுக்கொண்டனர். அதன் பிறகு யுதிஷ்ட மகாராஜரின் ஆட்சிக்கு கீழ்ப்படிந்திருந்த உலகில் உள்ள எல்லா அரசர்களும் ராஜசூய யாகத்தில் பங்கேற்க அழைக்கப்பட்டனர். அத்தகைய யாகங்களுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வெள்ளிகள் தேவைப்பட்டன. ஒரு சிற்றரசரால் அதை நிறைவேற்றுவது சுலபமல்ல. மிக பெரியதும் மிகவும் கஷ்டமானதுமான அத்தகைய ஒரு யாகத்தை இப்பொழுது இக்கலியுகத்தில் செய்வது சாத்தியமல்ல. மேலும் இந்த யாக சடங்கிற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய திறமையுள்ள புரோகிதரையும் யாராலும் பெறவும் முடியாது. எனவே அவ்வாறு அழைக்கப்பட்ட பின் உலகில் உள்ள எல்லா அரசர்களும் கற்றறிந்த மாமுனிவர்களும் யுதிஷ்ட மகாராஜரின் தலைநகரில் கூடினர். பெரும் தத்துவவாதிகள், சமயவாதிகள், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் பெரும் முனிவர்கள் ஆகியோரும் அழைக்கப்பட்டிருந்தனர். அதாவது பிராமணர்களும் சத்திரியர்களும் தான் சமூகத்தில் மிக உயர்ந்த தலைவர்கள் என்பதால் அவர்கள் அனைவரும் கூட்டத்தில் பங்கேற்க அழைக்கப்பட்டிருந்தனர். சமூகத்தில் முக்கியமற்றவர்களான வைசியர்களும் சூத்திரர்களும் இங்கு குறிப்பிடப்படவில்லை. இக்காலத்து சமூக செயல்முறைகளின் மாற்றத்தினால் உத்தியோக அந்தஸ்துக்கு ஏற்ப மனித பிரிவுகள் முக்கியத்துவமும் மாறிவிட்டது. எனவே அப்பெரும் கூட்டத்தில் எல்லோருடைய மனங்களையும் கவர்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்தார். அங்கு கூடியிருந்த ஒவ்வொருவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காண விரும்பியதுடன் அவருக்கு பணிவான வணக்கங்களை செலுத்தவும் விரும்பினர். இவை அனைத்தையும் நினைவு கூர்ந்த பீஷ்ம தேவர் அவரது வழிபாட்டுக்குரியவரான பரமபுருஷ பகவான் அவரது சுயரூபத்துடன் தன் முன் நிற்பதை கண்டு மிகவும் மகிழ்ந்தார். எனவே பரமபுருஷரின் செயல்கள், உருவம், திருவிளையாடல்கள், நாமம் மற்றும் புகழ் ஆகியவற்றை தியானிப்பதே அவரை உண்மையான தியானிக்கும் முறையாகும். பகவானின் அருவ அம்சத்தின் மீது தியானம் செய்வதாக நினைப்பதை விட அது சுலபமானதாகும். பகவானின் அருவ அம்சத்தை தியானிப்பது கடினம் என்று பகவத்கீதையில் 12.5 தெளிவாக கூறப்படுகிறது. அம்முறையினால் விரும்பிய பலன் பெரும்பாலும் அடையப்படுவதே இல்லை என்பதால் அது உண்மையில் தியானமே அல்லது நேரத்தை வீணாக்குவது மட்டுமே ஆகும். ஆனால் பக்தர்கள் பகவானின் உண்மையான உருவத்தையும் லீலைகளையும் தியானிப்பதால் பகவான் சுலபமாக அடையப்படக்கூடியவராக இருக்கிறார். இதுவும் பகவத்கீதையில் 12.9 கூறப்பட்டு உள்ளது. பகவான் அவரது திவ்யமான செயல்களிலிருந்து வேறுபட்டவர் அல்ல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மனித சமூகத்தின் முன் முக்கியமாக குருசேத்திர யுத்தத்தில் உண்மையாகவே இருந்த பொழுது அவர் பரமபுருஷ பகவானாக ஒருவேளை அங்கீகரிக்கப்பட்டு இருக்க மாட்டார் என்ற போதிலும் அவர் அக்காலத்தைச் சேர்ந்த மிகச்சிறந்த புருஷர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருந்தார். புகழ்பெற்ற மனிதன் இறந்த பிறகு அவனை கடவுளாக வழிபடலாம் என்று விளம்பரம் தவறானதாகும். ஏனெனில் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனை கடவுளாக மாற்றுவது சாத்தியமல்ல. பரமபுருஷர் நேரடியாக தோன்றி இருந்த போதிலும் அவரால் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. இவை இரண்டுமே தப்பான கருத்துக்களாகும். பகவான் மனித உருவில் உள்ளவர் என்று கருத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விஷயத்தில் பொருந்தாததாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. பிரபா சொல்ற பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு, கிளேஷோதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தா சக்த சேதசாம் அவ்யக்தாகி கதிர் துக்கம் தேகவத்பீர் அவாப்பியதே. கிளேஷ முதல் வார்த்தையே அப்படி ஆரம்பிக்கிறார். கிளேஷ அப்படின்னா துன்பம், கஷ்டமானது. பகவானுடைய அருவத்தை தியானிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமானது, கடினமானது. உடல் பெற்ற ஆத்மாக்களுக்கு அது உகந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றார். அதே சமயத்துல பகவான் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. ஏன்னா இப்ப நம்ம நார்மலா பாக்குறோம் இல்லையா, ஒரு அரசியல் தலைவர் இருக்காரு, அவர் இறந்துட்டார் அப்படின்னா உடனே என்ன பண்றாங்க, அவருக்கு ஒரு சிலை வச்சு சமாதி கட்டி இல்லையா, அதுக்கு பூ போட்டு அதுக்கு வழிபாடு பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க வேற சொல்லிக்கிறாங்க,
நாங்க வந்து நாஸ்திகவாதிகள், கடவுள் நம்ப மாட்டோம், நாங்கெல்லாம் பகுத்தறிவுவாதிகள் வேற சொல்லிக்கிறாங்க. என்னத்தை பகுத்தறிஞ்சாங்கன்னு தெரியல. அப்போ மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்ல, மண்ணோட மண்ணா போயாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு சமாதி கிமாதி எல்லாம் என்னத்துக்கு, தேவையில்லாம ஒரு விஷயம். அதுக்கு சிலை என்னத்துக்கு? சிலைக்கு மாலை போட்டா அது சிலைக்கு தெரிய போதா? அவருக்கு தெரிய போதா என் சிலைக்கு மாலை போட்டிருக்காங்கன்னு அவருக்கு தெரிய போதா? முட்டாள்கள். ஒரு பக்கம் வந்து பகவானை வழிபடுறதை கேலி பண்றாங்க, ஆனா ஒரு சாதாரண மனிதனை என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கருத்து என்ன இருக்கு அப்படின்னாக்க, யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க கடவுள் ஆயிட்டாங்க. பொதுவா வீடுகள்ல இந்த மாதிரி சொல்றது வழக்கம். யாராவது பெரியவங்க இறந்து போயிருப்பாங்க, அவங்க சாமி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வழிபடுறது வழக்கம். யாரும் இறந்து போயெல்லாம் என்ன ஆக முடியாது, கடவுள் எல்லாம் ஆக முடியாது. அவ்வளோ ஒரு சாதாரண விஷயமா கடவுள் ஆயிடலாம், இறந்துட்டா கடவுள் ஆயிடலாமா? அதெல்லாம் என்னது, நம்மளுடைய மனக்கற்பனைகள் தான். ஸோ அவங்க மேல நமக்கு பிரியம் இருக்கலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க கடவுள் அப்படிலாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி கிருஷ்ணர் இருந்த சமயத்துல அவர் ரொம்ப புகழ்பெற்று இருந்தார், ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியா இருந்தார், இல்ல ஒரு மந்திரவாதி மாதிரி செயல்பட்டார் அப்படிலாம் சொல்றது மிகப்பெரிய அபத்தம். பரமபுருஷ பகவான் எப்பவுமே பரமபுருஷ பகவானா தான் இருந்தார். கம்சனுடைய சிறையில அவர் வந்து அவதரித்த அந்த நிமிஷத்திலேருந்து அவருடைய மௌஷல லீலை, இந்த உலகத்துல அவருடைய லீலைகளை முடிச்சுக்கிட்டு, மௌஷல லீலை அப்படின்னாக்க எது வம்சம் முழுக்க என்ன பண்ணார், அவர் அழிச்சிட்டார், எல்லாரையும் அழிச்சிட்டார். அவருடைய வம்சத்தை முழுக்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு தான் அவர் வந்து அதுக்கப்புறம் போனார். ஸோ அந்த உரல் இருக்கு இல்லையா, அந்த உரலை தானே கடைசியில குழந்தையா பிறக்கும்னு அவர் சொல்லிட்டார், சாபம் கொடுத்துட்டாங்க. இந்த உரல் தான் உனக்கு பிறக்கும் போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாங்க. அதனால அப்போ உக்ரசேனர் என்ன பண்றார், அவ்வளவுதானே, அந்த உரலை நல்லா பொடியாக்கி அதை கொண்டு போய் கடற்கரையில தூவ சொல்றார். அதுல இருந்து நிறைய புல்லு முளைச்சு என்ன பண்றாங்க, அதை எடுத்து ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் இறந்து போறாங்க. ஸோ அதான் வந்து மௌஷல லீலை. எங்க சௌராஷ்டிர பாஷையில கூட இந்த உரலை நாங்க முசல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மௌஷலா அப்படிங்கிற வார்த்தைக்கு அங்க பொருத்தமா இருக்கும். ஸோ அப்படி பகவான் அவருடைய செயல் எல்லாமே திவ்யமானது. அந்த பாரத்தை என்ன பண்ண முடியாது, அந்த அவருடைய வம்சமே பார்த்தீங்க அப்படின்னாக்க, துவாரகையில பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு 16,108 மனைவிகள், 16,108 மனைவிகளுக்கும் 10 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை. அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் திருமணமாகி அவங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பாப்புலேஷன். ஸோ அந்த சமயத்துல நம்ம படிக்கலாம், அது ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாங்க. அதனால பூமிக்கு பாரம் கிடையாது, பக்தர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் பூமிக்கு அது பாரம் கிடையாது. ஆனா பகவான் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவங்கள அழிக்கவே முடியாது வேற யாராலையும், ஏன்னா பகவானோட ஓன் ஃபேமிலி இல்லையா. ஸோ அவங்கள யாராலையும் அழிக்க முடியாது. அதனால பகவானே பேக்கப் பண்றார், முடிஞ்சிருச்சு, ஆட்டம் க்ளோஸ், எல்லாத்தையும் பேக்கப் அப்படின்ட்டார். எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்பவும் என்ன பண்றார், நாஸ்திகர்களை குழப்பறதுக்காக இந்த மாதிரி ஒருத்தர அவங்க வந்து மது குடிச்சாங்க, ஒருத்தர அடிச்சுக்கிட்டு அவங்க வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த லீலையும் வந்து முடிக்கிறார். ஸோ அதனால பகவானுடைய லீலைகள் திவ்யமானது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். யார்கிட்ட இருந்தும் கேட்கக்கூடாது, யார் பேசினாலும் கேட்கக்கூடாது, என்ன வேணா பேசிட்டு போறாங்க, எதோ பேசிட்டு போறாங்க, கேட்கக்கூடாது. அழகா பாகவதம் புக்கு எடுத்து வச்சு படிக்கணும், இல்லைன்னா பக்தர்கள்ட்ட நம்ம வந்து கேட்கணும். அப்போ நமக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கூட நமக்கு புரியல அப்படின்னாக்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு நாமளே ஸ்பெகுலேட் பண்ணிக்கிறது, இல்லை அவங்க அப்படி சொன்னாங்களே, நான் இந்த இதுல இப்படி படிச்சேனே, அங்க அப்படி கேட்டேனே அப்படிங்கிறத நம்ம தோட விட்டுறணும். பிரபுபாத நமக்கு அருமையா பாகவதம் கொடுத்துருக்க, உட்கார்ந்து நம்ம வந்து பாகவதத்தை படிச்சு தெளிவா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள், சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. பிருந்தாவனம் என்ன மாதாஜி? பிருந்தாவனம் ரெண்டுக்கும் என்ன மாதாஜி, எங்க இருக்கு மாதாஜி? ரெண்டுமே ஒரே இடம் தான் மாதாஜி. ஒண்ணு வந்து வி ஆரம்பிக்குது, ஒண்ணு பி சொல்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ப்ரொனன்சியேஷன் பண்றதுல வித்தியாசம். அதுதான் வித்தியாசம். விருந்தாவனம் எங்க இருக்கு அப்படின்னா டெல்லி பக்கத்துல இருக்கு மாதாஜி. டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிறதா விருந்தாவனம். அங்கதான் பகவான் வந்து மதுரா பக்கத்துல இருக்கிறது விருந்தாவனம். மதுரால பகவான் அவதரிக்கிறார், விருந்தாவனத்துக்கு பகவான் டிரான்ஸ்பர் பண்ணப்படுறார், வசுதேவர் தூக்கிட்டு போறார். இங்க எப்படி நவதீபத்துல 9 தீவுகள் இருக்கோ
அந்த மாதிரி விருந்தாவனத்துல 12 காடுகள் இருக்கு, 12 வனங்கள் இருக்கு. அதான் விருந்தாவனம். ஓ சரி சரி மாதாஜி. ம் சரி மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க இப்ப மாதாஜி. மீரா மாதா ஆண்டாள் தாயார்லாம் பெருமாளோட கலந்ததா சொல்றாங்களா, அது என்ன விதத்துல வரும் மாதாஜி? அவங்க எல்லாம் கலக்கிறது அப்படின்னா அவங்களுடைய அந்த ஓன் பொசிஷனுக்கு போறாங்க. ஓகே. எப்படி இப்போ வந்து தாயார் பகவானோட இப்போ லக்ஷ்மி பிரியாம இருக்காங்க, அந்த மாதிரி ஆண்டாள் பகவான பிரியாம இருக்காங்க, அவங்க பொசிஷனை அவங்க அடையிறாங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. அவங்க யாரும் அருவத்துல போய் கலக்கலையே. மாதாஜி, அப்ப ஆண்டாளும் அவங்க எல்லாம் வந்து கோபியர்களா? கோபியர்கள் பாவத்துல தான் ஆண்டாள் இருந்தாங்க. ஆனா கோபியர்கள்னு சொல்ல முடியாது. கோபியர்களுடைய பாவத்தை ஆச்சாரியர்கள் நம்மளுடைய ஆழ்வார்களும் வெளிப்படுத்தியிருக்காங்க, ஆண்டாலும் பாடியிருக்காங்க. பொதுவா ஆழ்வார்கள் வந்து பகவானுடைய சங்கு சக்கரம் கதை தாமரையுடைய அம்சங்களா வந்தவங்க தான் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. Thank you all. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Thank you, Mataji. Hare Krishna. Thank you, Mataji. Thank you. Hare Krishna. Mataji. Hare Krishna, Mataji. Hare Krishna. Thank you, Mataji. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. Hare Krishna, Mataji. Hare Krishna. எண்டு கொடுத்துருவோமா? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna.